அமெரிக்கா ஐரோப்பா ஆதிக்கம் அழிய போகுது. சீனா செய்த தரமான சம்பவம் உலக நாடுகளுக்கு பெரிய ஷாக். பல்வேறு துறைகளிலும் சீனா தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அப்படித்தான் சீனா இப்போது புதிய துறையில் நுழைந்துள்ளது. இந்த துறையில் இதுவரை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் கேமை மொத்தமாக மாற்றி போடுவதாக சீனாவின் வருகை இருக்கிறது. இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த காலத்தில் சீனா பல்வேறு துறைகளிலும் வேகமாக முன்னேறி வருகிறது. குறிப்பாக உற்பத்தி துறையில் சீனாதான் உலகிற்கே முன்னோடியாக இருக்கிறது. உலகின் உற்பத்தி தொழிற்சாலை என சொல்லும் அளவுக்கு சீனா பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்வதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறது. இந்த சூழலில்தான் சீனா புதிதாக விமான உற்பத்தியில் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளது. சீனாவிலேயே தயாரிக்கப்பட்ட C919 பயணிகள் விமானம் துபாயில் நடந்த உலகின் மிகப்பெரிய விமான கண்காட்சியில் விமான சாகசங்களை நிகழ்த்தியது. இந்த C919 தயாரித்தது சீன அரசுக்கு சொந்தமான கோமக் எனப்படும் கொமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் சீனா நிறுவனமாகும். உலகின் மிகப்பெரிய விமான கண்காட்சியான துபாய் ஏர் ஷோவில் இந்த C919 காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விமானங்கள் என்பது தயாரிக்க அவ்வளவு ஒன்றும் ஈஸியானது இல்லை. ஒரு விமானத்தில் சிறியது முதல் பெரியது வரை பல லட்ச பாகங்கள் இருக்கின்றன. அதை துல்லியமாக அசெம்பிள் செய்ய வேண்டும். இது மிகவும் சிக்கலான மற்றும் கஷ்டமான வேலை என்பதாலேயே பல நிறுவனங்களால் இதை வெற்றிகரமாக செய்ய முடியவில்லை. தற்போதைய சூழலில் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம், ஐரோப்பாவின் ஏர்பஸ் நிறுவனம் மட்டுமே விமானங்களை தயாரித்து வருகிறது. இந்த சூழலில்தான் சீனாவின் கோமக் நிறுவனத்தின் வருகை பேசுபொருளாகியுள்ளது. துபாய் ஏர் ஷோவின் நிலையான காட்சி பகுதியில் சீனா சதர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் C919 விமானமும் கோமக் C909 பிசினஸ் ஜெட்டும் ஒன்றாக காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் C919 விமானம் 3 வகுப்பு இருக்கை அமைப்பில் 164 இடங்களை கொண்டுள்ளது. இது 158 முதல் 192 பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. ஒரே முறை எரிபொருள் நிரப்பினால் 5555 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும். இதுவரை 26 C919 விமானங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் C909 பிசினஸ் ஜெட் என்பது சிறிய அதே நேரம் ஆடம்பர வசதிகளை கொண்ட விமானமாகும். இது 78 முதல் 97 பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. இதில் எரிபொருள் நிரப்பினால் ஒரே முறையில் 3700 கிலோமீட்டர் செல்லும். இதுவரை 150க்கும் மேற்பட்ட C9 பிசினஸ் ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றாலும் கூட விமானம் என்பது பலரது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதனால் உடனடியாக எந்த ஒரு முக்கிய விமான நிறுவனமும் கோமக்கிற்கு ஆர்டர் கொடுக்காது. அவர்கள் குறைந்தபட்சம் சில ஆண்டுகள் சீனாவில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை சர்வதேச நிறுவனங்கள் கவனிக்கும். அதன் பிறகே ஆர்டர்களை கொடுக்கும். இருந்த போதிலும் கோமக் நிறுவனத்திற்கு இது முக்கியமான படியாகவே பார்க்கப்படுகிறது.